இந்திய கிரிக்கெட் உலகின் அசல் லிட்டில் மாஸ்டர் யாருங்க? நம்ம சுனில் கவாஸ்கர் தாங்க. 1949 ஜூலை 10 மும்பையில் பிறந்தவர். இவர் பிறந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குழந்தை மாறி போச்சுங்க. பிறந்த உடனே அவர் எப்படியோ மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ, எந்த குழந்தை நமக்கு பிறந்ததுன்னு தெரியாமல் அவங்க பேரண்ட்ஸ் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க மாமா குழந்தை பிறந்த உடனே பார்த்துருக்காரு. இடதுகாது மடலில் சின்ன ஓட்டை இருந்ததுக்காக பார்த்துருக்காரு. இதை அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக அவரை கண்டுபிடிச்சிட்டார். சுனில் கவாஸ்கரை கண்டுபிடிச்சிட்டார். அன்றைக்கி அவர் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தார்னா நமக்கு இப்படி ஒரு லிட்டில் மாஸ்டர் கிடச்சிருக்க மாட்டாருங்க. இப்படி ஒரு ஸ்டைலான ஒரு கிரிக்கெட் பிளேயர் நம்ம பார்த்துருக்க முடியாதுங்க. அவருக்கு சுனில் கவாஸ்கர்னு பேர் வச்சாங்க. ஆனால் அவருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சன்னி கவாஸ்கர்னு மக்கள் அவரை செல்லமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய மாமா மாதவ் மந்திரிங்க. இவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். இவர் தான் சுனில் கவாஸ்கருக்கு பயிற்சியாளராக இருந்து எல்லா இதுவும் அவர் கற்றுக் கொடுத்தவருங்க. ஆனால் சுனில் கவாஸ்கர் சிறு வயது முதலே பார்த்திங்கன்னா அவர் ஹெல்மெட் போடாமல் அந்த பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவே அவருக்கு பழக்கமாயிருச்சு, வழக்கமாயிருச்சு. கவாஸ்கர் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கும் போது கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் மும்பை அணிக்காக பல முறை கிரிக்கெட் விளையாண்டு வெற்றி வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம மும்பை அணிக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1971 மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக தனது முதல் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாகி அந்த முதல் டெஸ்ட் போட்டியிலேயே சாதனைங்க. அவர் 774 ரன் உலக சாதனையை படைத்தாருங்க. கவாஸ்கர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டெஸ்ட் போட்டிகள் 10,000 ரன்கள் எடுத்த முதல் வீரர் இவர் தாங்க. அதுக்கப்புறம் 1983 டான் பிராட்மனின் அதிக சதமடித்த சாதனையை முறியடித்து 1987 வரை அதிக ரன்கள் எடுத்த சிறந்த வீரரும் இவர் தாங்க. இவர் பல சாதனையை நீங்கள் புரிஞ்சிருக்காருங்க. அதை நம்ம சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காரு கிரிக்கெட்டில். இவருடைய சாதனைக்கு பின்னால் பல சோதனைகளும் இருக்குங்க. அதாவதுங்க கவாஸ்கர் அந்தளவுக்கு உயரம் கிடையாது. இதை மையமாக வச்சு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இவர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தகுதி இல்லாதவர், இவரை அணிக்குள்ளே சேர்க்காதீங்க, நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. இதையெல்லாம் அவர் இதை பார்த்து அவர் மயங்காமல் தயங்காமல் சாதனையாக பல டெக்னிக்கை பயன்படுத்தி அவர் நிறைய ட்ரைனிங் எடுத்து வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்து வீச்சை விளாச ஆரம்பித்தாருங்க. அப்பயும் ஹெல்மெட் போடாமல் விளையாடுவாங்க. ஆனால் அடியில் வேகப்பந்து வீச்சாலும் கலங்கி போயிட்டாங்க ஒரு கட்டத்தில். இதன் மூலமாக தாங்க அவர் அவரது உயரம் சார்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாருங்க. அதோடு முடியலைங்க. அவருக்கு வந்த சோதனை 1981 ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் கிரவுண்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. அது என்ன பிரச்சனை, ஆஸ்திரேலியா பவுலர் பவுலிங் போகிறாரு கவாஸ்கருக்கு. பால் பேட்டில் படுது. அது எல்பிடபிள்யூ கொடுத்தாரு அம்பேர். இவர் கவாஸ்கர் ஏற்றுக்கவே இல்லைங்க. அங்கேயே போராடுறாரு. நான் அவுட் இல்லை, பேட்டில் பட்டு தான் பேடில் பட்டுச்சுன்னு போகிறாரு. அம்பேர் இல்லை, நீ அவுட்டு, வெளியே போங்கிறாரு. ஆனால் கவாஸ்கர் விடமாட்டுறாரு. என்ன பண்ணுற, கடைசி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆப்போசிட் இருக்க துணை கேப்டன் அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிரவுண்டை விட்டு வெளியே போயிடாரு. அப்போ துணை கேப்டனாக இருந்தவர் சேத்தன் சௌகான் அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போயிடாரு. வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இந்திய கிரிக்கெட் கவுன்சிலில் போயிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி பேட்டில் பட்டு தான் பேடில் பட்டுக்கு, அம்பேர் எல்பிடபிள்யூ கொடுத்துட்டாங்க, நான் அவுட் இல்லை, நான் ஏற்றுக்க மாட்டேன், இனிமேல் நான் கிரிக்கெட்டை விளையாட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள மூத்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து, இல்லைங்க நீங்கள் இல்லாமல் இது பண்ண முடியாது, கண்டிப்பாக விளையாடித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவரை சமாதானப்படுத்தி திருப்பி ஒரு சில நொடிகளில் கிரவுண்டுக்கு அனுப்பி வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு பல போட்டிகளில் தொடர்ந்து விளையாடினார். கேப்டனாகவும் இருந்தாருங்க. ஆனால் அவருக்கு கேப்டன் செட் ஆகலைங்க. நம்ம சச்சின் மாதிரி அவர் மாஸ்டர், இவர் லிட்டில் மாஸ்டர். 2 மாஸ்டருக்கு கேப்டனுக்கு செட் ஆகலை. நிறைய சொதப்பல் இருந்துச்சு. அவர் கடைசி கேப்டன் பதவியிலிருந்து விலகி விளையாட ஆரம்பிச்சிட்டார். 1983 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியின் முக்கியமான மற்றும் சிறந்த வீரராக அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கவாஸ்கருங்க. அதற்கு பிறகு 1987 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். ஓய்வுக்கு பிறகு தற்போது வரை கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் இந்திய கிரிக்கெட்டின் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார். சுனில் கவாஸ்கர் அவருடைய சாதனைகளும் கடின உழைப்பும் இன்றும் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமளிப்பதோடு வழிகாட்டியாகவும் இருந்து வருகிறார். நன்றி, வணக்கம்.